இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் சரி தான், வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் ஒரு ஸ்பெஷலான டே தான். ஆனால் வந்து ஊரில் உள்ளவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கலாம் தெரியாது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமோ தவிர அது என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே தான் ஒர்க் பண்ணாலும் வச்சாலும் சரி தான், நம்ம கை கால் நல்லா இருக்குது, இளமையில் நம்ம எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது அசாத்திய ஒரு நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டுருப்போம். திடுதிப்புன்னு நமக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு முடியல, இல்லை கை காலுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இவ்வளோ சம்பாரித்தோம் அவ்வளோ சம்பாரித்தோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குமா தவிர, அது என்ன, அது அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, இவன் தான் எங்கே சம்பாரிச்சிருக்க போகிறான், இவ்வளோ சம்பாரித்தான் அவ்வளோ சம்பாரிச்சமா கப்ஸாக விட்றான் போலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உட்லண்ட்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே உட்லண்ட்ஸ் அந்த சரௌண்டிங்கில் தான் மர்ஸ்லிங் இந்த சரௌண்டிங் சுற்றி பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டே அவங்க சிங்கப்பூரில். வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்னு சொன்னாவே வந்து 2 ஃபங்க்ஷன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி, 2வது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர். மற்றபடி இந்த கார்த்திகை, பொங்கல், அப்புறம் சின்ன சின்ன அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விடியறது தெரியாது, சாயந்தரம் வேலை முடியறது தெரியாது, நைட்டு படுக்கிறது தெரியாது, திரும்ப அகெயின் வந்து காலையில் வேலைக்கு போகிறது தெரியாது. அதுமாரி தான் ரொட்டைனாக அப்படியே லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுங்கன்னு பாருங்கள். அப்படியே ஒரு மாதம் ஒரு செகண்டில் போகிற மாரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30க்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போகும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கையில் காசு இருக்காது, கொஞ்சம் வறுமையில் போயிட்டு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மாதங்கள் நாட்கள் எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18ங்க. ஆடி பெருக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. விவசாயிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாற்று விடுறது, இல்லை வந்து குறுபயிர் பண்ணுறது எல்லாம் சப்போஸ் மழை இல்லை அப்படின்னாலும் ஒரு துணியில் வந்து அந்த சிறுதானியங்களை வந்து முடித்து வச்சு அதை வந்து முளை வைப்பாங்க. இப்போ தென் மாவட்டம்லாம் பார்த்தா முளை பயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ அதுமாரி வந்து மற்ற மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளை பயிரை வைப்பாங்க. ஏன்னா ஆடி பெருக்கில் வந்து ஒரு விஷயங்கள் செஞ்சால் நிறையா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும். ஸோ அப்படிங்கும்போது எல்லாம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது இங்கே வெளிநாடுகளில் வேலை செய்கிற யாருக்கும் வந்து இன்றைக்கி ஆடி 18னே தெரியாதுங்க. ஆடி 18 அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்குற மாரி தான் இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கண்மூடித்தனமாக வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இளமை ஃபுல்லாகவே வெளிநாட்டிலே ஓட்டிடுறாங்க. இப்போ முதுமை காலங்களில் அவங்க ஊருக்கு போகும்போது அவங்களுக்கான ஒரு இன்கமிங் அங்கே ஊரில் இருந்தால் இல்லை சேவிங்ஸ் மணி இருந்தால் மட்டுமே அவங்க நல்லா இருக்க முடியும். அப்படி இல்லாட்டினா இளமை முதல் முதுமை வரை வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதை பாருங்கள், இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க போல, இதுமாரி ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கும்போது ஒரு கம்பெனிலேயே ஒரு நிறுவனங்களில் ஊரில் தான் சேர்த்து வெளிநாட்டில் வேலை செய்யும்போது நம்ம சேமிப்பு கணக்கு இருக்கும்போது அவங்க வந்து நீங்கள் போங்க வேலையை விட்டு, இங்கே வேலை கொஞ்சம் குறவாக இருக்கும்போது விடியா பார்த்துக்கணும், சொந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன், இல்லை விவசாயம் பண்ணே பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு இன்கமிங் இருக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும் வந்து இன்றைக்கி ஒரு இன்கமிங் இருக்கணும். இன்கமிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இன்னையிலேருந்தே வந்து உங்களுக்கான ஒரு சேமிப்பு வந்து தொடங்குங்க. சேமிப்பு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு என்றைக்கு வந்து உடம்பு முடியல, டயர்டாக ஆகுறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து ஊரில் போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் சொந்தமாக ஒரு பொட்டி கடை போட்டாலும் பிடிச்சிக்கலாம், ஒரு டீ கடை போட்டாலும் பிடிச்சா, ஏதோ நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுங்கள். பிடிச்ச விஷயத்தை பண்ணால் வந்து எனக்கு தோற்றத சரித்திரம் கிடையாது. ஆனால் வந்து இங்கே உழைக்கிற மாதிரி வெளிநாடுகளில் உழைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஊரில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நம்ம ஊரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான பிஸ்னஸ் டைம் வந்து நீங்கள் ஒதுக்கணும். இதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து ரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டு வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு வந்து உள்வாங்கிருச்சுங்க. அதில் வந்து ஒரு கார் விழுந்துருச்சு. அப்படி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ண நம்ம இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அப்படி காப்பாற்றும் போது அப்போ வந்து காப்பாற்றிட்டு அவங்கள்ட்ட இன்னும் வண்டியில் யாராக இருக்காங்க இல்லைங்க, ஒன்றும் இல்லை, மொபைல் டாக்குமெண்ட் தான் இருக்கும்போது அதை வந்து அங்கே உள்ள ஒர்க் பண்ணுற இடத்துல உள்ள சிசிடிவி கேமரா வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து எடுத்துருச்சு. அதை பார்த்த எல்லா சிங்கப்பூர் மக்களும் சரி, தன் ஆர்வலரும் சரி, கவர்மெண்ட்டும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து வேலை நிமித்தம் காரணமாக நாங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு நல்ல நிகழ்வில் வந்து நம்ம கலந்துக்கிட்டால் நமக்கு வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு. அப்போ வந்து இதுமாரி உயிரை காப்பாற்றிருக்காங்க. இது வந்து நம்ம அடுத்த டைம் விபத்து நடக்கும்போது டக்குன்னு ஏதாவது பண்ணணும் வைக்கணும், அந்த உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து அவங்கள அப்ரோச் பண்ண விதமாகவும் பெருமைப்படுத்தும் விதமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் டாலர் வந்து $70,000 மதிப்புமிக்க வந்து ஒரு 6 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நியூஸில் தான் பார்த்தேன். இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விபத்து நடந்தாலும் சரி தான்,
டக்குன்னு 108 கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவங்கள ரோட்டில் அடிபடுறாங்க டக்குன்னு நிறுத்திட்டு யாரை விவரம் தெரியாது, எல்லாம் ஹெல்ப்பிங் மைண்ட் ஊரில். அதே வெளிநாடுகள்லேயும் அதே வந்து தொடருது. லாஸ்ட் டைம்லாம் ஒரு குழந்தை விட போகிற மாரி இருந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தா அதை போய் காப்பாற்றினது வச்சது எல்லாமே வந்து காப்பாற்றுறோட எண்ணத்தில் தான். ஏன்னா மனுஷங்க நம்ம வந்து மனிதர்கள் வந்து பார்த்தா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளை இருக்க மாட்டாங்க. அது இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த நன்மையை செஞ்சுட்டு போவோங்கிறது வந்து நம்ம மரபுலே வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப அது இருக்குது. ஸோ அதுமாரி தான் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வந்து அவங்கள காப்பாற்றுனதால அவங்களுக்கு கிடைச்ச வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஆனால் அது எதிர்பார்க்கவே கிடையாது. இதுமாரி நம்ம ப்ரைஸ் கிடைக்கும் போனோம் நம்ம ஒருத்தவங்களுக்கு. அந்த அண்ணன் நியூஸில் நான் பார்த்தேன். அந்த அண்ணன் சொன்ன ஒரு விஷயம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்காக நான் யாரெல்லாம் இருக்காங்க கேட்டால் எங்கள் மொபைல் கொடுத்து அவங்க காண்டாக்ட் பண்ண சொன்னேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு திருப்தி, நம்ம இன்றைக்கி ஒரு உயிரை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இதுமாரி நல்ல உள்ளங்கள் வந்து இருக்கும் வரை நம்ம நாட்டில் வந்து நன்மையே நடந்துகிட்டு இருக்கோம். இவங்க கஷ்டம் தான் படுறாங்களே தவிர, வறுமையில் இருக்காங்களே தவிர, ஒருபோதும் வந்து தவறான வழிகளுக்கு போகிறதே கிடையாது. ஸோ நம்ம ஊரில் என்னென்ன விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும்போது, வெளிநாடுகளில் உழைக்கும் போதும் இப்படிலாம் ஒரு நேர்மையாக வந்துட்டு காப்பாற்றணும் வைக்கணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் வந்து இவங்களோட தன்னம்பிக்கை பார்த்து எல்லாமே வியக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த தன்னம்பிக்கையாகவும் தான் அவங்க செய்த ஒரு அந்த டைமை டக்குன்னு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டாக போய் அவங்களை காப்பாற்றினாங்க பாரு. அதனால் வந்து மக்கள் எல்லாமே வந்து அந்த சிசிடிவி கேமராவை பார்த்து நிறைய பேர், அவங்க மக்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மொபைல் ஷாப்காரவங்க நிறையா வந்துட்டு இல்லை நிறையா வந்து ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ப்ரைஸ் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் நேரில் மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மீட் பாயிண்ட் வைக்கிறதா ஒரு தகவலும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நன்மையை செய்வோம், நன்மையும் நடக்கும். அதனால் வந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிற உதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்கிற நன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்மா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நன்மை வந்து சேரும். எனக்கு நல்லதே நடக்கலை, எனக்கு கெட்டதே தான் நடக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லதே பண்ணிட்டு போயிடலாம். என்றைக்கு வந்து கடவுள் வந்துட்டு எவன் ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை மீளுவான் அப்படிங்கிறனா அவனுக்கு தான் டாஸ்க் அதிகமாக கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கெல்லாம் வந்து அவன் அதை உடச்சி தள்ளிட்டு வெளியே வந்தானா அவன் தான் சக்ஸஸ் மேனு. ஒரு சிலவங்க வந்து அவனுக்கு அதை கஷ்டமே கொடுக்கல, அவன் கஷ்டத்தையே பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் எதுக்கும் லாக்கி இல்லாதவன் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அவன் அப்பா சொத்தா பாட்டம் சொத்தாக இருந்தால் தின்னுட்டு அவன்படியும் இல்லை வந்து அவன்கிட்ட பொருளாதாரம் தான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு அடுத்த முயற்சி பண்ணாதவர்கள். உங்களுக்கு கஷ்ட காலங்கள் வருது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து மனசை தளர விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்கிற சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு பணம் சேமிச்சுக்கிட்டு ஊரில் போயிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்கள். காலத்துக்கு வந்து ஏன்னா மனுஷ வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஜென்மம் தான், இன்னொரு ஜென்மம் 7 ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே போய் அப்படின்னா தெரியவே தெரியாது. அது புராணங்களில் எழுதப்பட்டது. அதேமாதிரி லைவில் வந்து நான் போன ஜென்மத்தில் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கேன் அப்படின்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஸோ இருக்கிற ஜென்மத்தில் வந்து நான் எல்லாருக்கும் நன்மை செஞ்சுட்டு நல்லதே போய் நடந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு நம்மளுக்கான வாழ்க்கை வந்து நம்ம கொஞ்சம் செருகு கட்டி பெருக வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு வந்தீங்களா பார்த்தீங்களா, கொஞ்சம் காசு சேமிச்சுட்டு போய் ஊரில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஊரில் வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்கிறது தான் அவங்களுக்கு மரியாதை. ஏன்னா உங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க பாருங்கள், நிம்மதியாக கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக இருக்கும். ஒரு உடம்பு சரியில்லை போல் வரலும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து உங்களை கேர் பண்ணும்போது வைக்கும்போது அந்த ஒரு மரணிக்கிற வேலையில் கூட ஒரு ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ வெளிநாட்டு வேலைகளில் எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஊரில் வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். சேமிப்பு வந்து இன்னிலேருந்து தொடங்க. ஆடி மாதம் வந்து ஒரு விஷயங்கள் செய்யும் போது அது வந்து இருட்டைப்பாக ஆகுங்கிறதால தான் விவசாயம் பண்ணுறது நல்ல விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் ஆடி 18 முன்னிட்டு இன்னிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு ஆரம்பிங்க. அடுத்த ஆடி 18க்குள்ளே நீங்கள் வந்து நல்லா சேமிப்பு இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோ அடுத்த ஆடி 18 பார்க்கும். இது 2025 2026 இந்த பார்த்தீங்கன்னா நான் சேமித்தேன், என்கிட்ட இவ்வளோ இன்கம் இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வேளை நீங்கள் வந்து ஊரில் போயிட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டாலும் இல்லை ஊரில் போய் ஓன் வேலை பார்த்துட்டு வச்சுருக்கும்போது நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படின்னாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாம் ஜெயிக்க முடியுங்க. ஜெயிக்க முடியாது யாராலுமே கிடையவே. நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி நாமளே முட்டு கட்டி உட்காந்துக்கிட்டா தான் முடியும்னு ஓடிக்கிட்டு இருந்தால் ஒரு முட்டு சந்து இருந்தாலும் அதில் ஓடி ஜெயிச்சிடலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் எல்லாமே ஜெயிக்கிறதுக்காக தான் போனால் கண்டிப்பாக ஜெயிப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம்.